வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. மற்றவர்களை திட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் கூட்டணி கட்சிக்கும் கிடையாது. குடியாத்தத்தில் பிரேமலதா பேச்சு. நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் பிரதாப் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அவர் பேசுகையில், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இலவசமாக பிரிட்ஜ் வழங்குவதாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். தற்போது அனைத்து வீடுகளிலும் பிரிட்ஜ் உள்ளது. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் 8000 மதிப்பிலான டோக்கன் தருவதாக வீட்டிற்கு தேவையான பொருட்கள் பொதுமக்கள் சிரமமின்றி வாங்கிக் கொள்வர். தமிழக மக்களின் நலனுக்காகவே ஒவ்வொரு திட்டங்களையும் அறிவித்து வருகிறார். யாரையும் திட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் கூட்டணி கட்சியினருக்கும் கிடையாது என்று குடியாத்தம் எனக்கு சொந்த ஊர் என்பதால் பிரதாப் வெற்றி பெற்றாலும் குடியாத்தம் தொகுதிக்கு என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கேப்டன் அவர்களின் அறக்கட்டளை மூலம் குடியாத்தம் வாழ் பொதுமக்களின் அனைத்து நலத்திட்டங்களுக்கும் முன்னுரிமை கொடுப்பேன். துளசி வேண்டுமென்றாலும் நிறம் மாறலாம், ஆனால் தவசி கொடுத்த வாக்கு என்றுமே மாறாது என விஜயகாந்தின் வசனம் பேசி உறுதிமொழி கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் குடியாத்தம் நகர திமுக செயலாளர் சவுந்தரராஜன், மாவட்ட துணை செயலாளர் அரசு, கவுன்சிலர்கள் கோவிந்தராஜ், குகன், தேமுதிக மாவட்ட செயலாளர் ரமணி, காங்கிரஸ் கட்சி சார்பில் குடியாத்தம் நகர தலைவர் லாலா லஜபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத் நவீன், யுவராஜ், மாவட்ட செயலாளர்கள் ஆம்புலன்ஸ் ராஜேஷ் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக ராஜேஷ். நீங்க அதை விட்டுட்டு உங்க ஓட்டை மாற்றி போட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த வாக்குறுதிகள் உங்களை வந்து சேராது. அதனாலதான் சொல்றேன், என்ன வாக்குறுதியை பார்த்து பார்த்து மக்களுக்காக, பெண்களுக்காக, இளைஞர்களுக்காக, விவசாயிகளுக்காக, மாணவர்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குறுதியெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணுமா வேணுமா? எல்லா வாக்குறுதி வேணுமா? உங்களுக்கு 8000 வேணும் இல்லையா? 8000 ரூபாய் கூட்டமே எல்லா திட்டமும் உங்களுக்காக அறிவிக்கப்பட்டதா, வேற யாருக்காகவும் கிடையாது. எனவே நல்லா சிந்திங்கள், வாக்களிங்கள், சிந்தாமல் சிதற கிடையாது. ஏன்னா நாங்க வந்தா தொகுதிக்கு மக்களுக்கு என்ன நல்லது செய்வோம் அதான் பேசுவோம். கேப்டன் அப்படின்னு வழிநிறுத்திருக்கிறார். இது கண்ணியமான கட்சி. அண்ணா சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அதுதான் முக்கியம். புரியுதா? அதனால மற்றவர்களை திட்டி ஓடுவாங்க அவசியம் நம்ம கூட்டணிக்கு இல்லை, எங்களுக்கு கிடையாது. அதனால மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு எந்த கூட்டணி நல்ல கூட்டணி, யாருக்கு ஓட்டு போடணும், யார் ஜெயிச்சு வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும் என்பது மக்களாகி உங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்க திட்டத்தெல்லாம் மூடப்பட்ட பேச்சாளர்கள் பார்த்துக்குவாங்க. என்ன அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம வேலை வந்தோமா மக்களுக்கு தொகுதிக்கு என்ன செஞ்சோம் அதுதான் இங்க முக்கியம். நிச்சயம் அதை செய்வோம் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியிருப்பாங்க. அதனால தவசியினுடைய பிள்ளை பிரதாப், தவசி கண்டெடுத்த பிள்ளை பிரதாப் வாக்கு மாற மாட்டார். சொன்ன வாக்குறுதி சொன்னதுதான்